ஐயோ குரு, முதல்ல சொல்றத புரிஞ்சுக்கோ குரு. இங்க கிளம்பு முதல்ல. ஆரா ஒரு நிமிஷம் இரு. என் முகம்லாம் ஒரு மாதிரி இருக்கு. என்ன ஏதாச்சும் பிரச்சனையா? என்ன அழுத மாதிரி தெரியுது, என்னாச்சு ஆரா? அப்படிலாம் இல்ல குரு, நான் நல்லா தான் இருக்கேன். முதல்ல எங்கேயாவது கிளம்பேன் ப்ளீஸ். இல்ல, ஏதோ உன்ன என்கிட்ட நீ மறைக்கிறேன்னு உன் கண்ணு ரெண்டு என்கிட்ட காட்டி கொடுக்குது. ஒழுங்கா என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஆரா உங்ககிட்ட தான் கேக்குறேன், என்ன நடந்துச்சு? உங்க அண்ணன் ஏதாச்சும் சொன்னானா? என்ன? ஐயோ குரு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் நல்லா தான் இருக்கேன் குரு. குரு ப்ளீஸ், நான் சொல்கிறது கேளு. தயவு செஞ்சு போ குரு ப்ளீஸ். அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னா அண்ணன் அதுக்கு தான் திட்டும். தயவு செஞ்சு போ குரு ப்ளீஸ். குரு என்ன பண்ற நீ? உனக்கு கிளம்ப சொன்னா நீ படுக்க அப்படியே உட்காந்துட்ட. ஃபர்ஸ்ட் கிளம்பு குரு. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு, அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன். ஐயோ குரு, நான் தான் சொல்றேன்ல, நான் நல்லா தான் இருக்கேன். ஓ மேடம் நல்லா இருக்கீங்க. யாரா பேபி நல்லா இருந்தானா எப்படி இருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரியா? இங்க பாராரா, நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். கொஞ்ச நாளாவே நீ சுத்தமா சரியில்லை. ஏதோ என்கிட்ட நீ நடந்துக்கிறதே டிஃப்ரெண்டா இருக்குடி. முன்னாடிலாம் என் மேல குரங்கு குட்டி மாதிரி ஏறி உட்காந்து அடிச்சு பிடிச்சி மண்டையை பிடிச்சி அப்படி சண்டை போடுவேன். என் நெஞ்சு மேல நிறைய வாட்டி ஏறி உட்காந்து குத்துன்னு குத்தி இருக்கேன். அந்த அளவுக்கு என்கிட்ட க்ளோஸா இருந்த. இப்போலாம் ஏதோ நான் பக்கத்துல வந்தாவே நீ கொஞ்சம் தள்ளி போற. என்னாச்சு உனக்கு? என்னாச்சு? இதுக்கு முதல்ல எனக்கு பதில் சொல்லு. கேட்கறதுக்கான பதில என்னால சத்தியமா இப்ப சொல்ல முடியாது குரு. ஏன்னா ஜெனிமா மேல உனக்கு விருப்பம் இல்லை. நீ அவங்கள பிடிக்கலன்னு ஒரு தடவை கூட என்கிட்ட சொன்னதே இல்லை. அதோட இன்னைக்கு ஜெனிமா பேசுனதுலேயே எனக்கு தெரியுது உனக்கும் ஜெனிமேம்மை பிடிக்குதுன்னு. ஏன்னா ஜெனிமேம் அப்படி தான் சொன்னாங்க, குருவுக்கும் என்ன பிடிக்கும்னு. அப்படி இருக்கும்போது இப்போ எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் வந்திருக்கு குருன்னு சொன்னால் நீ எனக்கு கேவலமாக நினப்பல. அதோட ஜெனிமேம் சொன்ன மாதிரி ஒருவேளை உனக்கு எனக்கு அம்மா அப்பா இல்லைங்கிற காரணத்தினால தான், அந்த அனுதாபத்தினால தான் இவ்வளோ அன்பு பாசம்லாம் காட்டுறியா குரு? எனக்கு என்னன்னே தெரியல குரு. நான் ரொம்ப குழப்பமாக இருக்கேன். ஆனால் நீ கேட்குற கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லை குரு. அது மட்டும்தான் உண்மை. அது மட்டும்தான் உண்மை. ஆனா உங்ககிட்ட தான் கேக்குறேன், என்னாச்சு? என்கிட்ட ஏன் இப்படி கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்றா? ஐயோ குரு, நான் எத்தனை வாட்டி சொல்றது? இங்க பாரு, நான் ஒன்னும் உங்ககிட்ட டிஃப்ரெண்டால பிஹேவ் பண்ணல. நான் எப்பவும் போலதான் உங்ககிட்ட நடந்துக்கிறேன். உனக்கு அப்படியே டிஃப்ரெண்டா தோணுச்சுன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீயே சொல்லு. யாரா கூல் இப்ப எதுக்கு நீ இப்படி கத்திட்டு கிடக்கா? நான் உன்ட்ட கேஷுவலா தாண்டி கேட்டேன், அதுக்கு எதுக்கு இவ்வளவு கோவமா என்கிட்ட பதில் சொல்றா? என்னாச்சு உனக்கு? பேகி புடிச்சிருச்சா? நம்ம வேணா போயிட்டு அந்த சாமியாடி தாத்தா கிட்ட துண்ணூறு பூசிட்டு வருவோமா? ஆமாம், கண்டிப்பாக போய் துண்ணூறு போட்டு வரணும் தான். ஆனால் எனக்கு இல்லை, உனக்கு தான். ஏன்னா நீ தான் லூசு மாதிரி யோசிக்கிறேன். நான் தான் சொல்கிறேன் குரு, அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு. நீயே நினச்சிக்கிட்டு ஒரு வாட்டி இப்படி கேட்டுகிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? இங்கே பாரு, நான் எப்பவும் போல தான் உங்ககிட்ட இருக்கேன். உனக்கு டிஃப்ரெண்ட்டாக தோணுச்சுன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஐயோ இல்ல ஆரா பேபி, எனக்கு கொஞ்ச நாளா அப்படிதான் தோணுச்சு, அதனால தான் கேட்டேன். சரி ஓகே, இப்போ எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறா? முதல்ல நார்மல் ஆகு. இங்கே பாரு குரு, நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். சரியா? இதுக்கப்புறம் நம்புறது நம்பாததும் உன்னோட விருப்பம். சரி ஓகே, நீ எதை கேட்க வந்தியோ அதுக்கான ஆன்சர் கிடைச்சிருச்சா? முதல்ல கிளம்பு குரு ப்ளீஸ். அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் குரு. தயவு செஞ்சு கிளம்பு. தேனக்கா வேற வீட்டில் இல்லை, தேவையில்லாத பிரச்சனை வரும். தயவு செஞ்சு கிளம்பு குரு ப்ளீஸ். என்னடி நானும் பார்த்துட்டு இருக்க, சும்மா என்ன அனுப்புறதுலேயே குறியா இருக்கா? இங்க பாரு, இது எனக்கு ரொம்ப நாளா உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்க ஒண்ணுதான். நீ ஏன் என்கிட்ட இப்பெல்லாம் ஒரு மாதிரி பிஹேவ் பண்றேன்னு. ஆனா இப்போ நான் கேட்டது உங்ககிட்ட வேற. சரியா? நான் வந்தோன்னே உன் முகம் ரொம்ப டல்லா இருந்துச்சு, நீ அழுதுருக்கன்னு எனக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சது. அதனாலதான் என்னாச்சு ஏதாச்சுன்னு உங்ககிட்ட கேட்டேன். அதுக்கான பதில நீ இப்ப வரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்லை. அதுக்கான பதில் கிடைச்சா மட்டும்தான் நான் இங்கேருந்து கிளம்புவேன். இல்லைன்னா இங்கே தான் இருப்பேன். ஏன் இப்படியே படுத்து தூங்குனாலும் தூங்கிடுவேன். உங்க நொண்ணை அப்படி என்ன பண்றான்னு நானும் பாக்குறேன். என்ன குரு, நான் தான் சொல்றேன்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்லை குரு. நான் நல்லா தான் இருக்கேன். அரை பேபி, நீ சொல்றது பொய்ன்னு ஒரு 2 கண்ணை பார்த்தாவே எனக்கு தெரியுதுடி. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? கண்டிப்பா தேனக்கா ஊருக்கு போனது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நீ தேனக்கா ஊருக்கு போனதுனால ஃபீல் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. வேற என்னமோ தான் இருக்குது. என்னாச்சுன்னு சொல்லுடி. எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுவல, எதையுமே என்கிட்ட மறைக்க மாட்டல. அப்புறம் என்ன அரை பேபி? எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. இல்ல குரு, அது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எதுவுமே இல்லைன்னா கண்டிப்பா இதுவா தான் இருக்கும். என்னாரா ஜெனி உங்ககிட்ட இன்னைக்கு பேசுனது நினைச்சு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? குரு என்னடி அவ்வளோ ஷாக்கா பாக்குற? எனக்கு தெரியாதா யாரா பேபி எதுக்கு ஃபீல் பண்ணுவா, எதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பா, அவ எந்த நேரம் எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாதா? நான் என்ன இன்னைக்கு நேத்தா உன்னை பார்த்துட்டு இருக்கேன், எத்தனை வருஷமா உன்னை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு தெரியாதாடி உன்னை பத்தி? எனக்கு கன்ஃபார்மா தெரியும். கண்டிப்பா ஜெனி ஏதோ உங்ககிட்ட பேசியிருக்கா, அதை நினைச்சுதான் நீ ஃபீல் பண்ணிருக்க. என்ன பேசினாவ? முதல்ல அதை என்கிட்ட சொல்லு.
ஆனா உன்கிட்ட தான் கேக்குறேன். ஜெனி உன்கிட்ட என்ன பேசினான்னு கேட்டேன். குரு, நான் ஒன்று உங்ககிட்ட கேட்கட்டுமா? கேளு. ஆனா முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னவா இருந்தாலும் கேளு. இல்லை, நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு, அப்புறம் நீ கேட்குறதுக்கு நான் பதில் சொல்கிறேன். சரி, ஓகே. என்ன கேட்கணும் கேளு. குரு, அது ஜெனி மேம் உனக்கு பிடிக்குமா குரு? ஹே, என்னடி பைத்தியம் மாதிரி கேட்டுட்டு இருக்க? ஜெனியை பிடிக்குமான்னு? குரு, நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ஜெனி மேம் உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். அதான் உனக்கே தெரியுமே, அப்புறம் எதுக்கு திரும்பவும் கேக்குற? இல்லை குரு, அது ஜெனி மேம் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணினாங்கல்ல, அதான் இப்போவும் அவங்கள பிடிக்குமான்னு கேட்குறேன். குரு ப்ளீஸ், பிடிக்காதுன்னு சொல்லு குரு, பிடிக்காதுன்னு சொல்லு. ஆனா நீ இருக்கியே அடிக்கடி குழந்தைங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டே இருக்க. ஹே, அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்காதாண்டி. ப்ரப்போஸ் பண்றதுன்னு அவ்வளோ பெரிய கொலை குத்தம் கிடையாது, சரியா? அவன் மனசுல உள்ளது என்கிட்ட சொன்னான், அவ்வளோதான். அதுக்காக அவளை எனக்கு பிடிக்காம போயிடும் அப்படிலாம் அர்த்தம் கிடையாது. இப்பவும் எனக்கு ஜெனியை பிடிக்கும் தான். இல்லை குரு, அது யாராச்சும் இப்போ நமக்கு ப்ரப்போஸ் பண்ணினா ஒன்று நம்ம ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா அவங்கள அவாய்ட் பண்ணுவோம். நீ ரெண்டுமே பண்ணலையா? அதான் குரு குழப்பமாக இருந்துச்சு, அதான் கேட்டேன். ஜெனி மேம் பிடிக்குமா பிடிக்காதான்னு. பேபி, இதுக்கு எனக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. ஜெனி எனக்கு ப்ரப்போஸ் பண்ணினாதான் நீ சொல்ற மாதிரி ஒன்னு அவ ப்ரப்போசல நான் அக்செப்ட் பண்ணியிருந்திருக்கணும், இல்லைன்னா அவளை அவாய்ட் பண்ணியிருந்திருக்கணும். ஆனா ரெண்டுமே என்னால பண்ண முடியல. பிகாஸ் ஜெனிய ஒரு ஃப்ரெண்டா எனக்கு பிடிக்கும். ஜெனி எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். அட் த சேம் டைம் ஜெனி எனக்கு ப்ரப்போஸும் பண்ணியிருக்கா. ஆனா அவ மேல எனக்கு லவ்வே வராதுன்னு என்னால கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. அதனாலதான் அவளை என்னால அவாய்டும் பண்ண முடியல. அட் த சேம் டைம் அவளோட ப்ரப்போஸ்ல என்னால அக்செப்டும் பண்ணிக்க முடியல. பட் ஸ்டில் நவ் எனக்கு அவளை பிடிக்கும், அவ்வளோதான். இப்போவும் உனக்கு ஜெனி மேம் பிடிக்கும்னா அப்போது ஜெனி மேம் சொன்னது உண்மைதானா? ஜெனி மேம் குருக்கு என்ன பிடிக்கும்னு சொன்னாங்கல்ல, அப்போ ஒரு வேளை குரு சொல்கிறத பார்க்கும்போது குருக்கும் ஜெனி மேம் பிடிச்சிருக்கு. அப்போது குருக்கு ஜெனி மேம் மேலே லவ் வரத்துக்கு தான் சான்சஸ் நிறையா இருக்குது. நம்ம மேலே அவனுக்கு ஃபீலிங்ஸ் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. நான் தான் பைத்தியக்காரத்தனமாக என்னென்னமோ யோசிச்சுட்டேன். இது மட்டும் குருவுக்கு தெரிஞ்சதுன்னா என்னை எவ்வளோ கேவலமாக நினப்பான். அதோட எங்களோட ரிலேஷன்ஷிப்பை நான் கொச்சப்படுத்தின மாதிரி ஆகிட்டு. ஐயோ யாரா அப்படி பைத்தியக்காரத்தனமாக பண்ணியிருக்க? நீ பண்ணினது தப்பு பண்ணினது தப்பு. குருக்கு ஜெனி மேம் தான் பிடிச்சிருக்கு. குருக்கு ஜெனி மேம் மேலே தான் லவ்வும் வரும். அப்படி இருக்கும்போது நீ 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 இந்த மாதிரி நினச்சதே தப்பு தப்பு. குரு, நீ சொல்கிறத பார்க்கும்போது ஜெனி மேம் மேலே உனக்கு லவ் வரும் அப்படி தானே? இது என்னடி கேள்வி? சத்தியமா இதுக்கு எனக்கு பதில் தெரியல. வரும்னு சொல்ல முடியாது, வராதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அன்னைக்கு சொன்ன மாதிரி தான், லவ்ங்கிறது ஒரு ஃபீலிங். அது இப்போதான் வரும் அப்பதான் வரும்னு இல்லை, அது எப்போ வேணாலும் வரும். அதனால இதுக்கு எனக்கு ஆன்சர் தெரியல. பட் ஜெனியை பிடிக்குமான்னு கேட்டீங்கன்னா பிடிக்கும் அவளை, அவ்வளோதான். சரி, ஓகே. இப்போ நீ கேட்டதுக்கு நான் பதில் சொன்னல, இப்போ நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. ஜெனி உங்ககிட்ட என்ன பேசினா? சாரி குரு, ஜெனி மேம் என்கிட்ட பேசினதை என்னால் சத்தியமாக உங்ககிட்ட சொல்ல முடியாது. நீ ஒருவேளை ஜெனி மேம் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படி ஏதாச்சும் சொல்லியிருந்தா கூட நான் கண்டிப்பாக சொல்லியிருந்திருப்பேன் குரு. ஆனால் உனக்கு ஜெனி மேம் பிடிக்கும்னு சொல்கிறேன், அவங்க மேலே எப்போ வேணாலும் ஃபீலிங் வரும்னு சொல்கிறேன். அப்படி இருக்க பட்சத்தில் ஜெனி மேம் பற்றி தப்பாக சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை குரு. ஏன்னா இப்போ மட்டும் ஜெனி மேம் என்ன ஹர்ட் பண்ண விஷயத்த உங்ககிட்ட சொன்னேன்னா கண்டிப்பாக நீ ஜெனி மேம் கிட்ட ரொம்ப ரொம்ப கோவப்படுவேன். அதனால் உனக்கும் ஜெனி மேம்குள்ளார பிரச்சனை வரும். என்னால் உங்கள் 2 பேருக்குள்ளார பிரச்சனை வர நான் விரும்பலை குரு. அதனால் நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் குரு, சொல்ல மாட்டேன். சாரி குரு. என்ன கேட்குற நேஹா? ஜெனி மேம் வந்து என்கிட்ட என்ன பேச போகிறாங்க? ஆக்சுவலாக நானும் கீர்த்தியும் அங்கே நின்றுட்டு இருந்தோம். ஜெனி மேம் கிளாஸ் டைமில் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தாங்க. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை குரு. பொய் சொன்னது போதும், கொஞ்சம் நிறுத்துறியா? குரு, இங்க பாரு, பொய் சொல்ல ட்ரை பண்ணாது. ஜெனி கிட்ட நீ போனதுக்கு அப்புறம் ஆரா கிட்ட என்ன பேசுனேன்னு கேட்டேன். அவளே எல்லாத்தையும் சொல்லிட்டா. என்ன எல்லாத்தையும் சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க குரு? காலேஜ்ல நீ என்கிட்ட எல்லாரும் இருக்கும்போது வா பொண்ணு பேசுறது, குருன்னு பேர் சொல்லி கூப்பிடுறது, அப்புறம் எல்லாருக்கும் முன்னாடி என்கிட்ட க்ளோஸா நடந்துக்கிறதுலாம் அவளுக்கு சுத்தமா பிடிக்கலையா. அதனால ஆரா கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னான். அப்போது ஜெனி மேம் குருக்கிட்ட இதை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க என்கிட்ட என்னெல்லாம் ஹர்ட் பண்ணி பேசினாங்கங்கிறத ஒன்று கூட சொல்லலை. அப்படி இருக்கும்போது நம்ம குருக்கிட்ட சொன்னோன்னா அது சரியாக வராது. குரு தேவையில்லாமல் ஜெனி மேம் கிட்ட போய் சண்டை போடுவான். என்னால் அவங்க 2 பேருக்குள்ளார பிரச்சனை வேண்டாம். பேசாமல் நம்மளும் இதை தான் சொன்னாங்கன்னு சொல்லிடலாம்.
என்னடி இதை பத்தி தானே ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். நான் அப்பவே ஜெனி கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். யார் எங்களை பத்தி என்ன நினைச்சாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. அண்ட் உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நானும் ஆறாவும் எப்படின்னு உனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு எல்லாரையும் விட ஆறாதான் முக்கியம்னு உனக்கு நல்லாவே தெரியும். இன்னொரு வாட்டி ஆற கிட்ட இப்படிலாம் பேசாதுன்னு அவளை நல்லா வார்ன் பண்ணிட்டு தான் வந்தேன். சரியா? நீ இதுக்காகலாம் ஹர்ட் ஆகாத ஆரா, ப்ளீஸ். நீ இதுக்கெல்லாம் ஹர்ட் ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். குரு, ஜெனி மேம் சொன்னதுலேயே தப்பு இல்லைல்ல குரு. காலேஜில் நீ ஒரு ப்ரொஃபஸர், நான் ஸ்டூடெண்ட். அப்படி இருக்கும்போது வா போ, அப்புறம் குருன்னு உன்னை பேர் சொல்லி கூப்பிட்றது, ரொம்ப க்ளோஸாக நின்று பேசுகிறது, இதெல்லாம் யாராக இருந்தாலும் தப்பாக தானே பார்ப்பாங்க. அதோட ஜெனி மேம்க்கு அது பிடிக்கல இல்லை. அவங்க சைடு இருந்து பார்க்கும்போது அது கரெக்டு தானே குரு. அப்போ அவங்க சொல்கிறது கரெக்டு தானே? ஐயோ ஸ்டாப் இட் ஆரா. சும்மா அவங்க இதை நினைப்பாங்க, இவங்க அதை நினைப்பாங்கன்னு. எவங்க எதை நினைச்சாலும் அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. சரியா? அதை பத்தி நானே கவலைப்படல. கண்டவங்க கவலைப்படுறதுக்கு இதுல என்ன இருக்கு? இங்க பாராரா, எனக்கு யாரா பேபி எப்பவும் என்கிட்ட எப்படி இருப்பாளோ அப்படிதான் இருக்கணும். அப்படிதான் நான் ஆசைப்படுறேன். அப்படிதான் நீ என்கிட்ட இருக்கணும். புரிஞ்சுதா? எனக்கு அப்பவே தோணுச்சு நீ இதை நினைச்சு கண்டிப்பா ஃபீல் பண்ணுவேன்னு. அதனாலதான் இப்ப நான் வந்தேன். இங்க பாரு ஆரக்குட்டி, எனக்கு எல்லாரையும் விட எப்பவுமே நீ மட்டும்தான் முக்கியம். உனக்கு அப்புறம் தான் யாரா இருந்தாலும். சரியா? யாரா பேபி தான் எனக்கு ஃபர்ஸ்ட். ஓகேவா? சரி, ஓகே. சாப்பிட்டுருக்க மாட்டேன்னு தெரியும். ஆமா, என்ன சாப்பாடு செஞ்ச? இன்னும் இல்லை குரு, தோசை தான் ஊற்றணும். தேனக்காய் இட்லி பொடி அரைச்சி வச்சுட்டு போயிருக்காங்க. அதனால் தோசை இட்லி பொடியும் தான். சரி, ஓகே குரு. அண்ணன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். நீ கிளம்பு குரு ப்ளீஸ். அண்ணன் பார்த்துச்சுன்னா பிரச்சனை ஆகிடும் ப்ளீஸ். சரி, ஓகேடி, கிளம்புறேன். போதுமா? இங்க பாரு ஆரா பேபி, ஃபைனலா சொல்றேன். சரியா? நீ இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணவே கூடாது. இப்பவும் சொல்றேன், எல்லாரையும் விட எனக்கு ஆரா பேபி தான் முக்கியம். ஓகேவா? சரி, ஓகே, நான் கிளம்புறேன். பாய். குரு, இதே வார்த்தையை என்கிட்ட நீ அடிக்கடி சொல்லியிருக்கேன். நிறைய டைம் சொல்லியிருக்கேன், எல்லாரையும் விட எனக்கு ஆரா பேபி தான் முக்கியம்னு. அப்போல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி என்னால் சத்தியமாக சந்தோஷப்பட முடியல குரு. சந்தோஷப்பட முடியலை. ஏன்னா உனக்கு ஜெனி மேமை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ பேசுகிறத வச்சே தெரியுது. அவங்கள அவாய்ட் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக உனக்கு அவங்க மேலே லவ் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது குரு. கண்டிப்பாக நீ ஜெனி மேமை தான் லவ் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது என்னால் எப்படி குரு உன் கூட லாஸ்ட் வரைக்கும் வர முடியும்? நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது குரு. சின்ன வயசுலேருந்து நீனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இப்போ வரைக்கும் அப்படி தான். நீ இல்லாமல் ஒரு லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது குரு. ஆனால் அதுதானே விதி. நான் அப்படி தானே இருக்கணும். இனிமே என்னால் இப்போவே முடியல குரு. இதுக்கு மேலெல்லாம் சத்தியமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியல குரு, தெரியல. மா, என்னாச்சுமா? எதுக்கு கூப்பிட்ட? என்னடி, உங்க அப்பா ஏதோ உங்ககிட்ட போட்டோலாம் கேட்டுட்டு இருந்தாரு, நீ அவருக்கு ஏதோ அனுப்பி வச்சுட்டு இருந்தே. ஆமா, என்ன விஷயம்? என்னன்னு தெரியலமா. திடீர்னு அப்பா உன்னோட போட்டோ இருந்தா எனக்கு அனுப்புமா, வால்பேப்பரா வைக்கணும்னு சொன்னாரு. அதனால நானும் அனுப்பி வச்சேன். ஏமா, என்னாச்சு? என்னது, போன்ல வால்பேப்பரா வைக்கிறதுக்கு உன் போட்டோவை கேட்டாரா? என்னடி தூரி சொல்ற? எப்பவுமே உங்க அப்பா வால்பேப்பர்ல முருகன் தானே இருப்பாரு. இப்ப என்ன புதுசா உன் போட்டோ வைக்கணும்னு சொல்றாரு? எனக்கு எதுவுமே புரியலையே. ஒருவேளை வால்பேப்பரை மாத்தணும்னு நினைச்சிருப்பாங்களோ என்னவோ. சரி, அதை விடுமா. இப்ப எதுக்கு என்ன கூப்பிட்ட? எது கேட்கறதுக்காக தான் கூப்பிட்டியா என்ன? இல்லடி, தேனு ஊருக்கு போனதுலேருந்தே செலியனும் ஆறாவும் பாவுண்டி 2 பிள்ளைங்களும் சரியா சாப்பிட்றதே இல்லை. எப்போ பார்த்தாலும் இந்த பன்னு, பட்டரு, ஜாமு, பிரெட்டுன்னு இதே தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி இல்லைன்னா கடையில் வாங்கி சாப்பிட்றாங்க. செலியன் ஹாஸ்பிட்டலில் கேன்டீனில் சாப்பிட்றான். ஆறாவுக்காச்சும் மதிய சாப்பாடு நான் குரு மூலியமாக டெய்லியும் கொடுத்து விட்டுறேன். அதனால அது பிரச்சனை இல்லை. இருந்தாலும் செலியன் பாவமாக இருக்குடி. தேனு போனதுலேருந்து அவன் நல்ல சாப்பாடே சாப்பிட்றதில்ல. அதனால தான் அவனுக்காக இன்னைக்கு இட்லி, சட்னி, சாம்பார் எல்லாமே செஞ்சேன்டி. அவனுக்கு கொடுக்க போலான்னு பார்த்தா இந்த கிளவி வாசல்லே உட்காந்துருக்குது. அது மட்டும் இல்லை, நான் போய் கொடுத்தாலும் ரோசக்காரன் வாங்கிக்கவும் மாட்டான். அதான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருக்கேன். தூரி, எப்படியாச்சும் ஆராக்கிட்ட போய் இந்த சாப்பாடை கொடுத்துட்டு வந்துடுறேன். மா, இதுக்கு தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் நீ. இப்போ என்ன, நீ செஞ்ச இட்லி, சட்னி, சாம்பார் இது எல்லாத்தையும் செலியன் மாமா சாப்பிடணும் அதானே? நீ கவலைப்படாத, நான் போய் கொடுத்துட்டு வரேன். ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு. கிளவி வாசலில் தானே உட்காந்துருக்க சொன்னேன், வாச பக்கமே அது உட்காந்துருக்கிற மாதிரி பார்த்துக்கோ. அது மட்டும் போதும். நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஓகேவா? ஏய், என்னடி சொல்கிற? வாச பக்கமாக போகாமல் புறவு எப்படி போவ நீனு? இது என்னம்மா கேள்வி? ஆரா எப்பவும் எப்படி நம்ம வீட்டுக்கு வருவா? சிவரேறி குதிச்சு தானே வருவா. அதே மாதிரி தான் நானும் சிவரேறி குதிச்சு தான் போறேன். என்னடி சொல்ற? செவரேறி குதிச்சு போறியா? ஆரா வச்சும் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு செவரேறி குதிச்சு தான் வருவா. அதனால அது அவளுக்கு பழகி இருக்கும். ஆனா உனக்கு பழக்கமே இல்லையேடி. இது வரைக்கும் நீ செவரேறி குதிச்சு போய் நான் பார்த்ததே இல்லையே. அப்புறம் எப்படி எடுத்துட்டு போவ?
ஆஹா அது அதெல்லாம் பழகிக்க வேண்டியதாம்மா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் செவ்ரேறி குதிச்சு போய்க்கிறேன். நீ கிளவியை மட்டும் அங்கேயே நகராமல் பார்த்துக்கோ சரியா? சரிம்மா, நான் போய் சாப்பாடை ஆரா கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே? சரிடி, பார்த்து செவ்ரேறி குதி சரியா? ஏன்னா ஆரா வச்சு அடிக்கடி செவ்ரேறி குதிச்சிருக்கா. நீ இப்போ தான் முத தடவை குதிக்க போகிற. அதனால் பார்த்து பத்திரமா போ. அப்புறம் ஆரா கிட்ட தெளிவாக சொல்லிடு, இதை நான் தான் செஞ்சேன்னு சொன்னால் அவன் தொட்டு கூட பார்க்க மாட்டான். ஆரா தான் செஞ்சான்னு சொல்லி எப்படியாச்சும் செல்லியான்னு சாப்பிட வச்சிட சொல்லிடு சரியா? சரி சரி சரிம்மா. அந்த கேரியர் இங்கே கொடு. நான் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன். ஓகே? ஃப்ராடு டாக்டர் இன்னைக்கும் கதவை திறந்து போட்டு தான் வச்சுருக்கான். நான் வரணுங்கிறதுக்காக தான் டெய்லி டோரை லாக் பண்ணாமே வச்சுருக்கான். ஆனால் வந்ததுக்கப்புறம் ஏண்டிய ரூமுக்கு வந்துன்னு லபதுபன்னு குதிப்பான். ஃப்ராடு டாக்டர். இன்னும் என்ன பண்ணுறான்? குளிக்கிற சத்தம் கேட்குது. குளிச்சுட்டு இருக்கான் போல். வரட்டும் இன்னைக்கு பார்த்துக்கிறேன். மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னு சொல்கிறேன். நீ பட்டுக்கு ரொம்ப அசால்ட்டாக இருக்கியா? மோவனே சிறுடா, இன்னைக்கு ஒன்று என்ன பண்ணுறேன்னு பாரு. நீயா? ஏய், நீங்க என்னடி பண்ற? உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது ரூம்க்கு வராதுன்னா கொஞ்சம் கூட நான் சொல்றது கேட்கவே மாட்டியா? நீ பொன்னாடி நீலாம். ஹலோ டாக்டர் சார், கொஞ்சம் நிறுத்துறீங்களா? டெய்லி என்கிட்ட வராதுன்னு சொன்னால் மட்டும் பத்தாது. உங்கள் ரூமுக்கு வராமல் இருக்கணும்னா ரூமில் லாக் இருக்குல்ல, லாக் அதை நீங்கள் போட்டு வைக்கணும். நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேனே, என்னைக்கு நீ ரூம் லாக்கை போட்டு வைக்கிறியோ அன்னைக்கு தான் ஒரு ரூமுக்கு நான் வராமல் இருப்பேன்னு. அது வரைக்கும் இப்படி தான் வருவேன். என்ன பண்ணுவேன்? ஹே, என்னடி? இங்க பாரு, இது என்னோட வீடு, இது என்னோட ரூம். என் ரூம்லாக்க நான் போட்டு வைப்பேன், போடாமே வைப்பேன். அதை கேட்கறதுக்கு நீ யாருடி? உனக்கு யார் முதல்ல இங்க வர சொல்லுது? வெளில போடி, முதல்ல வெளில போ. அப்படியா? முடியாது. என்ன பண்ணுவேன்? ஹே, இப்ப எதுக்கு இவ்வளவு பக்கத்துல வந்து நிக்கிறா? தள்ளி போ. உனக்கு பிடிக்கலனா நீ தள்ளி போ. நான் எதுக்கு தள்ளி போனோம்? நான் இன்னும் வேணாலும் பக்கத்துல வருவேன். உனக்கு பிடிக்கலனா தள்ளி போ. உங்ககிட்ட பேசுறது ஒண்ணுதான், அந்த செவுத்துக்கிட்ட பேசுறது ஒண்ணுதான். ரெண்டுத்துலையும் பேசி நோ யூஸ். எனக்கு பிடிக்கல, நானே தள்ளி போய்க்கிறேன். தள்ளி வந்துட்டேன், போதுமா? முதல்ல ரூமை விட்டு வெளில போடி. மாவண்ணே, தள்ளி போய் நிக்கிறேன். நீ தள்ளி போய் நின்னா மட்டும் உன்னை விட்டுருவனா? இப்ப காட்டண்டா இந்த தூரி சாருன்னு. ஹே, என்னடி? எதுக்கு இப்ப நீ இவ்வளோ பக்கத்துல வந்து நிக்கிறா? தள்ளி போ. என்னமாமா, இதுக்கே பயந்தா எப்படி? இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே இருக்கு. காட்டவா?